மருத்துவத்துல நம்ம உடலை மட்டும் பல வருஷங்களுக்கு உயிரோட வச்சுக்க முடியும். ஆனா சுயநினைவு முழுமையா போயிட்டா அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா. அது ரொம்பவே ஒரு கஷ்டமான தார்மீக கேள்விதான். கண்டிப்பா. இன்னைக்கு உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட இந்த ஆழமான அலசல்ல ஹரிஷ் ராணா அப்படிங்கிற ஒரு இளைஞரோட கதையை பத்தி தான் பேச போறோம். 2013ல நடந்த ஒரு விபத்து அவரை 13 வருஷங்களா நிரந்தர மூளைச் செயல் இழப்பு, அதாவது பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல முடக்கிடுச்சு. 13 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட காலம். மனித மாண்புக்கும் மருத்துவ சட்டத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இது வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க. இத பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் முழுமையா அழிஞ்சிருச்சு. ஆனாலும் அதில் இருக்கிற ஹார்ட்வேருக்கு தொடர்ந்து கரண்ட் கொடுத்து அதை மட்டும் ஓட வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அட, இந்த ஒப்பீடு ரொம்பவே சரியா இருக்கு. அந்த உடலுக்குள்ள உணவுகள் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இல்ல, ஆனா மருத்துவ தொழில்நுட்பம் அத வலுக்கட்டாயமா இயங்க வைக்குது. ஹரிஷோட பெற்றோரும் இதத்தான் உணர்ந்தாங்க. அதனால தான் செயற்கையா உணவு குழாய் வழியா உணவு செலுத்துறதை நிறுத்த அனுமதி கேட்டு அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க இல்லையா? ஆமா. ஆனா டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த கோரிக்கையை மறுத்துட்டாங்க. உயர்நீதிமன்றம் மறுத்ததுல ஒரு நியாயம் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஏன்னா உணவு அப்படிங்கிறது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமையாச்சே, அதை எப்படி மறுக்க முடியும்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும். உயர்நீதிமன்றமும் அதேதான் நினைச்சாங்க. ஆனா உச்ச நீதிமன்றத்தோட 2026 தீர்ப்பு இத ரொம்ப ஆழமா வேற ஒரு கோணத்துல அணுகுச்சு. ஓஹோ, என்ன சொன்னாங்க அந்த தீர்ப்புல? நம்ம அரசியல் அமைப்போட 21வது பிரிவு, அதாவது வாழும் உரிமை அப்படிங்கறதுல மாண்புடன் இறக்கும் உரிமையும் அடங்கி இருக்கு அப்படிங்கறத அவங்க உறுதி செஞ்சாங்க. இங்கதான் செயற்கையா உணவளிக்கிறத பத்தின பார்வை மாறுச்சு. நிஜமாவா? அப்போ உணவு குழாய் வழியா உணவு கொடுக்கறது வெறும் அடிப்படை மனித கவனிப்பு கிடையாதா? கிடையாது. குழாய் வழியா செயற்கையா உணவு செலுத்துறது, அதாவது CANH, ஒரு தீவிரமான மருத்துவ சிகிச்சைன்னு நீதிமன்றம் வரையறை செஞ்சாங்க. இந்த கேஸ்ல இதுதான் மிகப்பெரிய திருப்புமுனை. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ உணவு கொடுக்கறத ஒரு சிகிச்சைன்னு சட்டப்படி அங்கீகரிச்சிட்டா அந்த சிகிச்சை பலனளிக்காதப்போ அதை நிறுத்திக்கிற உரிமை குடும்பத்துக்கு வந்துருது. எக்ஸாக்ட்லி. இதுதான் சட்டவிரோதமான ஆக்டிவ் யூத்தனேஷியா, அதாவது உயிரை பறிப்பதுக்கும் பாசிவ் யூத்தனேஷியாவுக்கும் உள்ள வித்தியாசம். ஒருத்தருக்கு நேரடியாக விஷம் கொடுத்து உயிரை பறிப்பதுக்கு குற்றச்செயல். குணப்படுத்த முடியாதப்போ தேவையில்லாத சிகிச்சைகளை நிறுத்தி அவங்க உடல் இயற்கையா மரணமடைய அனுமதிக்கிறது பாசிவ் யூதனேஷியா. இது சட்டப்பூர்வமானது, சரியா? ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் சட்டப்பூர்வமான வழி. சரி, சட்டப்படி இது சாத்தியம். ஆனா யோசிச்சு பாருங்க, நோயாளி பேச முடியாத நிலைமையில இருக்காரு. முன்கூட்டியே எந்த ஆவணமும் அவர் எழுதி வைக்கல. இப்படிப்பட்ட சமயத்துல குடும்பம் அவங்களோட பண கஷ்டத்துக்காகவோ சோர்வனாலேயோ இந்த முடிவை எடுக்கல அப்படிங்கறத எப்படி உறுதியா நம்புறது? இந்த நியாயமான பயத்தை போக்குறதுக்கு தான் நீதிமன்றம் 2 தெளிவான அளவுகோல்களை உருவாக்குனாங்க. முதலாவது பேலன்ஸ் ஷீட் அப்ரோச், அதாவது நன்மை தீமை ஒப்பீட்டு முறை. நன்மை தீமைன்னா அந்த சிகிச்சையால கிடைக்கிற பலனையும் வேதனையும் ஒப்பிடுறதா? ஆமா. மருத்துவ நன்மைகள் என்ன, அதே சமயம் நோயாளி அனுபவிக்கிற உடல் வேதனைகள் என்னன்னு தராசுல வச்சு பாக்குறது. பலன் 0வா இருந்து வேதனை மட்டும் அதிகமா இருந்தா அங்க அந்த சிகிச்சை அர்த்தமில்லாததாகிடுது. அப்போ முடிவெடுக்கிறவங்க ஒரு வகையில நோயாளியோட மனநிலைக்குள்ள போகணும். அதுதான் 2வது வழிமுறை, சப்ஸ்டிடியூட்டட் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது பதிலீட்டு தீர்ப்பு முறை. இந்த நோயாளிக்கு இப்போ சுயநினைவு இருந்தா அவர் தனக்காக என்ன முடிவெடுத்திருப்பாரு அப்படின்னு யோசிக்கணும். ஓ, குடும்பத்தினர் அவங்க சொந்த விருப்பத்தையோ பணச்சுமையோ திணிக்க கூடாது. நோயாளியோட முந்தைய நம்பிக்கைகள் அடிப்படையில அவங்க சார்பா முடிவெடுக்கணும். கரெக்ட். அவங்க இடத்துல இருந்து சிந்திப்பதுதான் இதோட நோக்கம். இது கேட்பதற்கே ரொம்ப கடினமான ஒரு மனப்போராட்டமா இருக்குல்ல? ஆனா இதுல எனக்கு இன்னொரு நெடுடலும் இருக்கு. உயிர்காக்கும் கருவிகளை அகற்றிட்டா நோயாளிய நம்ம அப்படியே அனாதையா தவிக்க விட்டுட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி குடும்பத்துக்கு வராதா? அந்த பார்வையை நாம கட்டாயம் மாத்தியே ஆகணும். கருவிகள் அகற்றுவது அப்படிங்கிறது நோயாளிய கைவிடுகிற செயல் கிடையாது. மாறா பலனளிக்காத சிகிச்சையிலிருந்து விலகி பேலியேட்டிவ் கேரை நோக்கிய ஒரு மாற்றம் அது. பேலியேட்டிவ் கேர்னா வலி நிவாரண பராமரிப்பை நோக்கிய கருணை மிக்க மாற்றமா? எக்ஸாக்ட்லி. நோயாளி எந்த வலியோ தவிப்போ இல்லாம அமைதியா விடை பெறதுக்கான சூழலை உருவாக்குறது தான் இதோட உண்மையான நோக்கம்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அவங்கள தவிக்க விடுறதில்ல, மாறா கருணையோட வழியனுப்பி வைக்கிறோம். ரொம்ப ஆழமான புரிதல் இது.
சரி, இந்த அலசல்ல கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு இது எந்த வகையில உதவும்? நாமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும்போதே நமக்கான லிவிங் வில், அதாவது முன்கூட்டிய மருத்துவ வழிகாட்டுதல் ஆவணத்தை எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, நாளைக்கு ஒரு மோசமான நிலைமை வந்தா என்னென்ன சிகிச்சைகள் வேணாம் வேண்டான்னு நாமே முடிவு பண்ணிட்டா நம்ம குடும்பம் எதிர்காலத்துல சட்ட சிக்கல்களையும் மன உளைச்சலையும் சந்திக்கிறத தவிர்க்கலாம். பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, மருத்துவத்துறையினருக்கும் இதுல சில புதிய விரைவான வழிகாட்டுதல்கள் வந்திருக்கில்ல. கண்டிப்பா. மாவட்ட மருத்துவ அதிகாரிகள், அதாவது சிஎம்ஓக்கள், இந்த மாதிரி கோரிக்கைகள் வரும்போது 48 மணி நேரத்துக்குள்ள மருத்துவ குழுக்களை அமைச்சு விரைவா முடிவெடுக்கணும். ஓ, இது மருத்துவர்களை குற்றவியல் வழக்குகள்ல இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம, அதிகாரத்துவ தாமதம் இல்லாம நோயாளிய கருணையோட அணுகவும் உறுதி செய்யுது. 100% உண்மை. தேவையில்லாத தாமதங்கள் இதனால தவிர்க்கப்படுது. மருத்துவ தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. எதிர்காலத்துல உடலை மட்டும் பல 10 வருஷங்களுக்கு இயங்க வைக்கிற கருவிகள் வரலாம். அப்போ வெறுமனே சுவாசிப்பது அப்படிங்கிறதுக்கும் உயிருடன் வாழ்வது அப்படிங்கிறதுக்கும் இடையிலான சட்டப்பூர்வ எல்லைக்கோடு இன்னும் எவ்வளவு சிக்கலானதா மாறும்னு நீங்க எப்போதாவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஒரு மிகப்பெரிய தார்மீக கேள்வி. ஆமா, கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் முழுமையா அழிஞ்சதுக்கு அப்புறமும் வெறும் ஹார்ட்வேருக்கு கரண்ட் கொடுக்கறத நாம எப்போ நிறுத்த போறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி உங்க அனைவர் முன்பும் காத்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள்.